அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஜோரா ஹெர்பல் டீங்க. இந்த ஹெர்பல் டீ என்னென்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நச்சுத்தன்மை வாய்ந்த விஷத்தன்மை வாய்ந்த கழிவுகளை கூட என்ன செய்யுது, ஈஸியாகவே எளிமையாக என்ன செய்யும், இந்த டீ மூலமாக நம்ம வெளியே எடுக்க முடியும். அதனால தான் நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் அடிக்கடி எல்லோரும் சொல்லுவாங்க, கழிவின் தேக்கம் தான் நோயின்னு சொல்லுவாங்க, கழிவு நீக்கம் தான் அதற்கான தீர்வுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டீயை உருவாக்கியிருக்கிறதுனால இந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இதை ரெஃபர் பண்ணுறோம். சரிங்களா? அதோடு சேர்ந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இது வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடலை சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டீயை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உடலில் வந்து கழிவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த நம்ம ஜோராவோட அமிர்தத்தை நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. அது மூணையும் சமநிலைப்படுத்துறதுனால இதை காலையில் நம்ம டீ எடுத்துக்க சொல்லுவோம், இரவு அமிர்தம் எடுத்துக்க சொல்லுவோம். இதை ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்ன செய்ய முடியும், ஈஸியாக வெளியே வர முடியுங்க. இது நம்ம ஒரு இதுக்காக இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் என்னென்னாக்கா நம்ம ஒரு 2 வருஷமான நமக்கான கிடச்ச ஒரு ரிசல்ட்டு. இன்றைக்கி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே நம்மகிட்ட ரிசல்ட் காட்ட முடியும். அந்தளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு.